இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அரிசி 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, தனியா வந்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த பொருளை மொத்தமாக போட்டு வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 கட்டி பூண்டை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க. நான் ஒரு 3 கை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். கிலோ தண்ணி 15 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்க தான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இது இன்னொரு நாளைக்கு